Hi guys, welcome back to our channel. இறுதி வீடியோவில் கேட்கப்பட்ட சிறப்பு வினா, கல்வி அறிவில் முன்னிலையில் இருக்கும் மாவட்டம் எது? இதற்கு சரியான விடை டி. கன்னியாகுமரி. சரியாக விடையளித்த நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டி பரீட்சைகளிலும் கேட்கப்படும் பொதறி வினாக்கள் மொத்தம் 10 வினாக்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு வினாக்களுக்கும் விடையளிப்பதற்கு 5 வினாடிகள் வழங்கப்படும். முடிந்தளவு வீடியோவை நிறுத்தாமல் விடையளிப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பயிற்சியாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டி பரீட்சைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய முதலாவது வினா, இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது? ஏ பிரிவு 19, பி பிரிவு 21A, சி பிரிவு 24, டி பிரிவு 32. சரியான விடை சி பிரிவு 24. வினா 2, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஏ குடியரசுத் தலைவர், பி மாநில ஆளுநர், சி பிரதம மந்திரி, டி தலைமை நீதிபதி. சரியான விடை பி மாநில ஆளுநர். வினா 3, கீழடி அகழாய்வு எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? ஏ காவேரி, பி தாமிரபரணி, சி வைகை, டி பாலாறு. சரியான விடை சி வைகை. வினா 4, சமூக நீதிக்கான தந்தை என்று தமிழ்நாடு அரசாங்கத்தால் போற்றப்படுபவர் யார்? ஏ தந்தை பெரியார், பி காமராஜர், சி அண்ணாதுரை, டி எம்ஜிஆர். சரியான விடை ஏ தந்தை பெரியார். வினா 5, ஆலங் கப்பல் உடைக்கும் தளம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஏ மகாராஷ்டிரா, பி ஆந்திரா, சி ஒடிசா, டி குஜராத். சரியான விடை டி குஜராத். வினா 6, திரவ நிலையிலுள்ள உலோகம் எது? ஏ சோடியம், பி பாதரசம், சி இரும்பு, டி மெக்னீசியம். சரியான விடை பி பாதரசம். வினா 7, சமூக சீர்திருத்தவாதிகளின் பைபிள் என்று போற்றப்படும் நூல் எது?
ஏ ராமாயணம், பி மகாபாரதம், சி திருக்குறள், டி சிலப்பதிகாரம். சரியான விடை சி திருக்குறள். வினா 8. அமர்த்தியா சென் எந்த துறையில் நோபல் பரிசு பெற்றார்? ஏ அமைதி, பி இயற்பியல், சி இலக்கியம், டி பொருளாதாரம். சரியான விடை டி பொருளாதாரம். வினா 9. விஜயநகர பேரரசின் மிக முக்கியமான வணிக பண்டம் எது? ஏ தானியங்கள், பி குதிரைகள், சி பட்டு, டி உப்பு. சரியான விடை பி குதிரைகள். இன்றைய 10வது மற்றும் இறுதி வினா. தமிழ்நாட்டில் அதிகமாக வனப்பரப்பை கொண்டுள்ள மாவட்டம் எது? ஏ தர்மபுரி, பி ஈரோடு, சி நீலகிரி, டி திண்டுக்கல். சரியான விடை ஏ தர்மபுரி. இன்றைய வீடியோக்கான சிறப்பு வினா. ஜிஎஸ்டி இந்தியாவில் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? ஏ 2016, பி 2017, சி 2018, டி 2019. மறக்காமல் இதுக்குரிய விடையை கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் சரியாக விடையளிக்கிறீங்கன்னு பார்ப்போம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். போட்டி பரீட்சைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.